மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உங்களை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இது முடிஞ்சிச்சுன்னா ரைட்டு. ஆனால் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க சீரழிவு இருக்குல்ல, அதை சரி பண்ணணும்ல. போதை போதை கலாச்சாரம், கஞ்சா, மெத்தப்பட்டைன், அதனால் எழுந்த இது ரவுடிகள் ராஜ்யம், எனக்கு என்னென்னு ஆடுறது, இது எல்லாமே தேர்தல் முடிஞ்சு புது அரசு வந்தோன்னே அப்படியே காணப்படுமா? அந்த மிச்ச சொச்சங்கள் அப்படி தானே இருக்கும். அந்த உறவு திமுக ஆட்சி காலத்தில் இருந்து தானே செஞ்சது. கொலை நேற்று நடந்துக்குது, அதுக்காக கொலைன்றீங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இதுடைய தொடர்ச்சி நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கும் நிற்கிது. அதை விட இன்னொன்று, திருச்சி கிழக்கில் நில்லுங்கன்னு சொல்லி திருச்சியில் ஒருத்தர் அங்கே வேறு சொம்ப நீங்கள் வாங்க இல்லை, அவர் சொல்லிட்டு போயிட்டாராம். யார்? திருச்சி கிழக்கில் தோத்தார்ல, ஆமாம், இனிக்கும் அவர் சொல்லிட்டு போயிட்டார். தலைவரை வேணாம், தலைவரை ஏமாத்துறானுங்க, தம்பி போயிடுங்க தம்பி ஜன்னல்லேருந்து கையாட்டு, தம்பி வராதிங்க, அந்த மாதிரி அவரை வர வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறாப்புல, சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதனால் தலைவருக்கு தெரியும், ஏற்கனவே நான் தலைவரை மண் சந்தம் மாட்டுதையும் கலந்து ஒன்றா அடிச்சிருக்காங்க தலைவரேன்ற மாதிரி ஆகிடும் அப்புறமா. அதனால் வேணாம், தெரியும் அவருக்கு. அதுவும் இப்போ யாரோ சேர்ந்துருக்காங்க, கூட்டணி கூடகிறவங்களாம் சேர்ந்துருக்காங்க. இவர் கேட்குறாரு சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்கிறதான்னு. அதனால் நீங்களாம் பண்ணதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க, அதை புரிஞ்சிக்கணும். இவங்களை எதுக்காக உட்கார வச்சுருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சிக்கணும். நமக்கு வந்தது முதல் அங்கீகாரம். அதை நிரந்தர அங்கீகாரமாக மாற்றணும்னா இவர்கள் செஞ்ச எதையுமே செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க, மாற்றம் தெரியுது, ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்கணும். மின்சாரத்துறை இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க, டெண்டர் போகிறதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழு. கார்ப்பரேஷனில் அந்த கட்டட அனுமதிக்கு ஓப்பன் டெண்டரு, ஆன்லைன் மூலிமா பணம் கட்டலான்னு. சிஎம்டியில் அந்த இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு தம்பி ரமேஷ் ஆய்வு பண்ணி அதில் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாப்புல. அதையும் வேறு மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆய்வு எல்லா கோயில்களையும் பண்ணணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். கிட்டத்தட்ட பதவியேற்று முதலமைச்சராக இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 வார காலத்தை தாண்டிடுச்சு. ஆனால் இந்த 2 வார காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 25-26 கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், பல்வேறு விமர்சனங்கள் இந்த தாவேக அரசு மேலே வச்சுருக்காங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா தூங்கிட்டு இருக்கீங்களா? யார் கேட்டால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. இந்த 2 வார காலத்தில் இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்றதை எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க இல்லையா? இந்த விவகாரத்தை கொஞ்சம் நியாயமாக அணுகணும். நீங்கள் இந்த ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க, போய் நீங்கள் சார்ஜ் எடுத்து ஸ்டேஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏரியா உங்களுக்கு உட்பட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு 1 மாத காலமாவது ஆகும். எவன் டக்காட்டி பார்ட்டி, எவன் ராபரி பார்ட்டி, எவன் மர்டர் அக்யூஸ்டு, எவன் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கான், எவன் தாதாவாக இருக்கான், எவனுக்கு எந்த அரசியலாக தொடர்பு இருக்குது, எந்த ரவுடி எங்கெங்கே லிங்கில் இருக்கான், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாதம் ஆகும். இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா இன்ஸ்பெக்டர் திறமையானவராக இருந்தால் டக்குன்னு அவருடைய பழைய ஸ்டேஷன் அனுபவம்லாம் வச்சு டக்குன்னு பண்ணிவிடுவார். இவர் இப்போ தான் இன்ஸ்பெக்டராக ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த வீரப்பன் வேட்டையில் இது பண்ண மாதிரி டைரெக்டாக இன்ஸ்பெக்டராக வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பண்ண முடியும்? கூட இருக்கணும்னு ஏமாற்றுவோம். அதனால் இந்த கவர்மெண்ட்டு இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கு. அதுவும் இவர்கள் யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது, இதுக்கு முன்னாடி எங்கேயும் பணியாற்றல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகளை நம்பி தான் இவங்க உட்காடுறாங்க. இது ஒன்று. 2வது, இன்றைக்கி கேட்குறாருல உதயநிதி, இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா? நீங்களும் சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக நிலநாட்டிங்களா? அது இனிமேல் அந்த கேள்வி இனிமேல் வரக்கூடாது. ரப்பர் போட்டு அழிச்சிடணும். அது இனிமேல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் தானே வெளியே இருந்து சவுண்டு கொடுத்தீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் பண்ணுவோன்னு சொன்னது தாவேக தானே. ஆமாம், அதுக்கு டைம் இருக்குல்ல. என்னமோ சினிமா மாதிரி விஜய் பதவியேற்ற உடனே சீன் சார் டேக் 1 ஷாட் 2 எல்லாம் அழிச்சிடாங்க சார். ரவுடிங் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறீங்க சார், ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க சார். முதல்வன் படமாக இது, ஒரே நாளில். அந்த படத்தில் நல்லா சுற்றிருப்பாங்க, ரீலு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கக்கூடியதாக இது. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் புரிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஏன் சொன்னேன்னா, உங்களை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இது முடிஞ்சிச்சுன்னா ரைட்டு. ஆனால் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க சீரழிவு இருக்குல்ல,
அதை சரி பண்ணணும்ல. போதை போதை கலாச்சாரம், கஞ்சா, மெத்தப்பட்டைன், அதனால் எழுந்த இது ரவுடிகள் ராஜ்யம், எனக்கு என்னென்னு ஆடுறது, இது எல்லாமே வந்து தேர்தல் முடிஞ்சு புது அரசு வந்தோன்னே அப்படியே காணப்படுமா? அந்த மிச்ச சொச்சங்கள் அப்படி தானே இருக்கும். நேற்று திருவண்ணாமலையில் அஜித்தா பேர் ஏதோ ஒரு பேர், அவர் அஜித்தா தான் நினைக்கிறேன், ஒரு தவறான உறவில் அந்த பெண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காரு. அந்த உறவு திமுக ஆட்சி காலத்தில் இருந்து தானே செஞ்சது. கொலை நேற்று நடந்துக்குது, அதுக்காக கொலைன்றீங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இதுடைய தொடர்ச்சி நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கும் நிற்கிது. அப்போது நீங்கள் போதை கலாச்சாரத்தை, போதை மருந்து பரவலை இதை தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணால் தான் இந்த குற்றச்சம்பவங்கள் குறையும் முதல்ல. ரெண்டாவது ரவுடிசம், இதெல்லாம் வந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும். சும்மா ரவுடிகளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேண்டியாத ரவுடிகள்லாம் பிடிச்சிட்டு வேண்டிய ரவுடிகள்லாம் விட்டுறது, அவனை சுத்த விட்றது, அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்காது. அப்போ இப்போ இவ்வளோ பேரை பிடிக்கிறாங்க, அவ்வளோ பேர் வாரண்ட் ஆக்கி வச்சுட்டுங்க, அவ்வளோ பேர் வெளியில் உலாத்திட்டு தானே இருந்திருக்கான். அதுவும் தேர்தல் நேரம் கவர்மெண்ட் வந்தோன்னே அரெஸ்ட் பண்ணுது. அப்போ தேர்தல் நேரத்தில் கூட பிடிக்கலன்னு தான் அர்த்தம். வாரண்ட் அக்யூஸ்டில் தேர்தல் நேரத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதுவும் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு கவர்மெண்ட்டு மாறும்பொழுது காவல் அதிகாரிகள் மாறுவாங்க. இவர் வந்து பெருசாக எதையும் பெருசாக மாற்றலையே. அப்போ அதே கைங்க தான் உட்காந்துக்குது. அப்போ அதே மாதிரி இப்போ ஹோட்டல் வேறு ஹோட்டல் மாறுறீங்க, சமையல் மாஸ்டர் மாற்றினீங்கன்னா சமையலுடைய டேஸ்ட்டு மாறும். ஹோட்டலில் சேரு கீரு பெயிண்ட்டு கீண்டு எல்லாம் அடித்து மாற்றியாச்சு, புது ஆள் உட்காந்தாச்சு, புது முதலாளி, புது மேனேஜர், புது சப்ளையர் எல்லாம். சமையல் மாஸ்டர் அதே என்ன பண்ணுவீங்க? அதே கேடுகட்ட சமையல் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கணும். இவர்களுக்கு அதிகாரிகளை புரிஞ்சிக்கிறதே தெரியாது. இவர்கள் அனைவரும் புது உலகத்திலிருந்து வந்தவர்கள். இவர்களுக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ சமூக வலைதளத்தில் இருக்கிற பெரிய அதிகாரி மாதிரி காமிச்சுக்குவாங்க தெரியுமா? ஆமாம், வெண்ணெய் வெட்டிகள் இருப்பாங்க, ஆனால் அந்த ரீல்ஸ் போட்டு கும்பு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்கள்லாம் பெரிய அதிகாரிகளாக இவர்களுக்கு தெரிவார்கள். ஏன்னா சினிமா சைட்லேருந்து வந்தவங்க தானே. அப்போ அதனால் அதை அப்படி வச்சுட்டு நேர்மை எருமை கருமைலாம் எவனா எழுதுவான், சார் அவர் மிக நேர்மை, இவருமே கூட வந்து பார்த்த மாதிரி அவர் மிக மிக நேர்மையானவர் அப்படின்னு. நம்மளுக்கு சில அதிகாரிகளை பற்றி சில பேர் ஃபேஸ்புக்கில் இதில் எழுதும்போது காண்டாகும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். ஆனால் அவன் எழுதுவான் நேர்மையின் சிகரம், ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனம், அவர் 10 ரவுடி கையில் வச்சுருப்பார். இந்த மாதிரி பல இது எழுதுவோம் நம்ம. சரி, இது முன்னெல்லாம் கூட ஆரம்ப காலத்தில் எதாவது போய் வம்பு இழுத்துட்ருப்போம். அப்போலாம் கடந்து போய் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டுலாம் இருந்தால் நடக்காது. அதனால் அந்த மாதிரியும் பார்த்து, அப்புறம் அதே அதிகாரிகள் இல்லை அந்த அதிகாரிகளே சார்ந்தோர், அப்பா நான் இருந்தால் கஷ்டம், என்னை போட மாட்டாங்க, நீ உட்காரு எப்படியா பண்ணுற, அவங்க போய் உட்காந்தா அப்புறம் இவர் தான் அங்கே ராஜ்யம் பண்ணிகிட்ருப்பார். இப்படிலாம் மாட்டினா எந்த இது மாற்றமும் வராது. ஒரு சின்ன காமெடி சொல்கிறேன், சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஆமாம், இதை விட காமெடி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதை எல்லா பத்திரிகைகளும் தூக்கி வச்சுட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு உடை அது இதுன்னு போட்டுறாங்க. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தீங்கன்னா இல்லை காவல்துறை, அப்போ காவல்துறை அதிகாரி கம்முன்னு தானே இருக்கிறான். எவனாவது போய் விஜய்கிட்ட சார் இது காமெடியான விஷயம் சார் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை அதுக்கு போட்டிருக்க ஐஜி அவங்க என்ன அப்படியே இது சாதிச்சு காட்டினவங்களா? இங்கே ஒரு ஐஜியை கூட்டு வந்து போட்டாங்க. அப்போது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தரும். அப்போ ஏற்கனவே பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே இருக்குது. அந்த பிரிவுக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டேஷன்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குது. அது இருக்கும்போது இதை கொண்டு வந்து போட்டிங்கன்னா இது என்ன பண்ணும்? இவர்கள் ஒரு ஐஜி, கொஞ்சம் பேர் போலீஸ், இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு வண்டி, ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சுற்றின்னு இருப்பாங்க. இது என்ன கணக்கு? இது சினிமாத்தனமான விஷயம் தான். இது நீங்கள் இருக்கிற அந்த பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் நல்ல அதிகாரியை போட்டு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியும் பண்ணணும். இல்லாட்டி அந்த பிரிவுக்கே பேரை மாற்றுங்க. பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் அது இந்த பேரை வச்சு அதை அப்படியே மாற்றி பண்ணுங்க. தனியாக ஒரு பிரிவு, தனியாக ஒரு ஐஜினா இந்த அதிகாரிகள் சொல்லணுமா வேணாமா? சார் ஏற்கனவே இருக்குது சார், பெண்கள் குழந்தைகள் குற்றங்களை தடுக்கிறதுக்கான பிரிவு இருக்குது, அது ஏடிஜிபி வரைக்கும் இருக்காங்க, அப்படியே ஒரு பக்கா செட்டப் இருக்குது சார். இதை கொண்டு வந்து ஒரு மினிமம் தமிழ்நாடு முழுவதும் இவங்க என்ன ஒரு இது மாதிரி ரொம்ப கம்மியான ஆட்கள், இவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவங்க என்ன வைஜெயந்தி ஐபிஎஸ்ஸா? எதாவது பண்ண முடியுமா? வழக்கமாக அதே என்ன போலீஸ் ஒர்க்கோ அதே தான் நடக்க போகுது. இந்த மாதிரி தான் இவர்களுடைய மூமெண்ட்டும் இருக்குது. அதனால் பட்டு திருந்துவாங்க, லேட்டாகும். இல்லை, ஒரு 6 மாத காலம் நாங்கள் பொறுத்திருப்போம், இந்த ஆட்சிக்கு எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் அறிக்கைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் நம்ம 6 மாத காலன்றதெல்லாம் உருட்டுங்க.
இவங்களால தாங்க முடியல, வெறித்தனத்துடைய உச்சத்தில் இருக்காங்க. அது எப்படி இருக்காங்கன்னா, இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தோற்று போயிட்டேன், அதை முதல்ல அவரால் நம்ப முடியல. அதுவும் யாருக்கிட்ட நான் தோற்று போயிட்டேன், அந்த கோபம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நீலாம்பரி மாதிரி தான் இருக்கிறாங்க, படையப்பா நீலாம்பரி மாதிரியே இருக்கிறாங்க. இவன் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் நாய் நீ வந்து அவரை இது பண்ணுறதா, கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் அதை வேடிக்கை பார்ப்பேன், அந்த ஸ்டைலில் தான் இருக்காங்க. நான் பார்த்து வந்த நடிகை நீ வந்து முதலமைச்சரா, நான் வந்து அப்படி, நான் பார்த்து படம் எடுத்ததில் நீ வந்து நடிகர் நீ வந்து இது, நாங்கள் வந்து நாடாண்ட பரம்பரை, சோழர் வம்சம், பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இப்படி அடுத்து அப்படியே நீளுது. நீ யார் குடிமகன், நீ வந்து அரசனாவதா, யானை மாலை போட்டுச்சுன்னா நீ வந்து கரிகால் சோழன் மாதிரி ஆயிடுவியா நீ அப்படின்னு, இந்த மாதிரிலாம் வந்து எண்ணம், அந்த எண்ணத்தில் தான் அணுகுறாங்க. அப்போ வந்து இவங்களால் ஒரு நாள் கூட பொறுத்துக்க முடியல. காமராஜர் சொன்னார் 6 மாதம் டைம் கொடுப்பான்னு, பத்திரிகையாளர் கேட்டதுக்கு உஷா வந்திருக்குன்னு 6 மாதம் டைம் கொடுப்பேன் புது ஆட்கள் அப்படின்னு. அந்த பெருந்தன்மைலாம் கிடையாது. இன்னும் இவர்கள் அப்படியே கட்டி ஆண்ட மாதிரியும், சட்டம் ஒழுங்கு அப்படியே சிறப்பாக, தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் இவங்க ஆளுங்களே திமுக கட்சிக்காரனா ஒருத்தன் 2 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு. எவ்வளோ 1-2 பிரச்சனையாக சொல்கிறது, ஊருக்கே ஜனங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நேரடியாக கஞ்சாவும் மெத்தப்பட்டைனும் பப்புகளும் அந்த இதுவும் FL2 பார்களும் அந்த அளவுக்கு மோசம், குடும்ப வன்முறை, பொதுமக்கள் மத்தியில் பிரச்சனை, கஞ்சா இளைஞர்கள் கஞ்சா குடிச்சிட்டு வந்து ரோட்டில் சண்டை இழுக்கிறது, அடிக்கிறது. 2 பேர் தேர்தல் நேரத்துலேயே செத்து போனாங்களா, ஒருத்தன் போட்டு அடிப்பான், அதுக்கு முன்னாடி ஒரு முதியவர் அடிச்சிருப்பாங்க. இப்படி இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது போதை பழக்கம். அதெல்லாம் கண்டுக்காம விட்டது நீங்கள் அப்படின்றது ஊருக்கே தெரியும். அப்புறம் இப்போ வந்துட்டு சட்டம் ஒன்று, அது அடுத்த கேள்வி தான் பார்க்கணும். சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா? இவர் அப்படியே டாக்டரேட் வாங்கி வந்துக்கிறாரு சட்டம் ஒழுங்கில். அப்படியே போய் UPSCயில் படிச்சுட்டு சட்டம் ஒழுங்குனா என்னன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுடைய பேச்சுகள், அந்த வார்த்தைகள்லாம், வார்த்தை பிரயோகம்லாம் பார்த்தீங்களா? இதை தான் சொல்ல வர்றது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், பழைய அரசாக இருக்கிறதுனால இதை இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை அப்படின்னா சொல்லுங்கள். சொல்கிறோம்ல, நேற்று சோசியல் மீடியாலையும் அப்படின்னு இப்போ தான் வருது ஸ்டாலின் அவர்களுடைய பதிவெல்லாம், ஜென்சி கிட்ஸோட வராங்களே, என்ன சோசியல் மீடியாவில் அந்த வார்த்தையிலேயே தான் இதாகிடுச்சு. தமிழ்லாம் இப்போ வந்து தங்கிலீஷாக மாறிடுச்சுல்ல சார், வர ஆரம்பிச்சிட்டோம்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு. நாலனா பசங்களை வச்சு எழுதி வாங்குறதுங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துறீங்களா? போகையில், வந்தாப்புல, வந்தையில், வரையில், இப்படி தான் கனெக்ட் ஆகணும் சார் ஜென்சியோட. அப்போ நல்லா சுறுசுறு முடி வச்சுக்கின்னு, நல்லா அந்த அவர் பேர் நான் யோகி பாபு மாதிரி முடி வச்சுக்கின்னு, ரவுண்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கின்னு, ஆப் ஷார்ட்ஸ் போட்டு வாங்க வெளியே, கேட்டால் ஜென்சி கிட்ஸ் அப்படின்ட்டு போவோம். மக்களை தான் இவங்கெல்லாம் வந்து தனித்தன்மை கிடையாது. ஜனங்களை எப்படி கொண்டு போகணும், ஜென்சி கிட்ஸாண்ட கூட அவங்கள எப்படி அரசியல்படுத்தணும், என்ன இது அதெல்லாம் தெரியாது. நீயும் தான் இருந்த சமூக வலைதளத்தில், சும்மா புழுவெல்லாம் கூடாது, ஓட்டெல்லாம் கூடாது, நீங்கள் சமூக வலைதளம் இல்லையா? எக்கச்சக்கமாக அங்கே தான் குடியிருந்தாங்க. இது காற்று மாற்றி அடிக்குது, 2 பேரையும் வெறுத்து போயிட்டாங்க. அதையும் உங்களை பார்த்து பரம வெறுப்பு. எது எடுத்தாலும் என் தலைவன் அடிக்கிறது அப்படியே அட்டை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த கோபம் இருந்ததா இல்லையா? கிண்டல். அதெல்லாம் என்னது, ரீல்ஸ் போட்டார் இவருன்றாங்க முதலமைச்சரை. ரீல்ஸ் போட்ட பசங்களை வச்சுட்டு ரீல்ஸ் போட்டது யார்? இவர் தானே. ஆமாம். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு கர்நாடகாவில் கூட 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் பண்ணுறாங்க. நீ 7-8 வயசு பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுனுக்கிறீங்க. எங்கே போனாலும் ரீல்ஸு, நடந்தா ரீல்ஸு, உக்காந்தா ரீல்ஸு, வாக்கிங் போனாங்க பைக்கை முறுக்குனா ரீல்ஸு, வாக்கிங் போகிற இடத்துல 3-4 பொம்பளைங்க, அது மட்டும் எப்படி அனுமதிப்பான்னு தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. இதில் வேறு ஜூனியர் ரிட்டையர் ஆன பத்திரிகையாளர்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டதில்ல நீங்கள். அவர் கேமராமேன் சார். அதான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்தார். அப்பப்போ மாற்றிக்குவாப்பில், ப்ரொஃபஷன் மாறிட்டே இருக்கும். அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணலையா? திடீர் நடுவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக OPS வருவார். உங்கள் பேரை அவர் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு டெமுக்குன்னு வந்துடுவார். நீங்களா OPS அவரையும் நடிக்க வச்சாங்க ரீல்ஸில். அப்படி இருந்தால் உங்கள் பேர் என்னது, நாடக மாடல் அரசுன்னு தானே பேர் வச்சுருந்தாங்க. எது எடுத்தாலும் ரீல்ஸு. சரி, அதையா சொந்த படம் எடுக்கிறீங்களா? சார் அவர் நடந்து போன மாதிரி நீங்களும் போங்க, காஸ்டியூமு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான், அப்புறம் அந்த ரெட் கார்பெட். அவர்கள் வந்து அவங்க தான் இந்த துணியை போட்டு பாஜகக்காரங்க போட்டுருந்தாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதான் அடையாளம் தெரியறதுக்காக
கொண்டு வரப்பட்டு தான் இது. பாஜககாரன் ஊருக்குள்ளே போனால் தெரியாது, அதனால் இதை போட்டு சுற்றுனாங்க. அப்புறம் இவங்க அன்னைக்கு இவர் ரேம்பாக் போகும்போது தூக்கி எறிகிறாங்க துண்டா, தூக்கி இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி இப்படி இப்படி போட்டுக்கிறாரு. தலைவன் நம்ம துண்டு எறிஞ்சா போட்டுக்கிறான்டான்னு அவன் தூக்கி துண்டை அடிக்க ஆரம்பித்தான். அவர் தலைவனுக்கே தடுக்கி விடுற அளவுக்கு ஆயிடுச்சு அன்னைக்கு. அப்போ போகும்போது 2-3 பேர் பாஞ்சாங்க வேறு ரசிகர்கள். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கதை வசனம், தலைவரை போகிறீங்க, அதே மாதிரி துண்டை அடிக்கிறாங்க, எடுத்து தூக்கி போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஆனால் இவர் பாக்யராஜ் ஸ்டைலில் போட்டாப்புல போட்டுக்கின்னு தலைவர் நடக்கிறீங்க. 2 பேர் பாயிறான். கரெக்டாக பாய்வானா, காலைகளை தட்டி விட்டுற மாட்டானே, அதெல்லாம் இல்லை, கரெக்டாக பாய்வான். என்ன அப்படி முதலமைச்சர் திமுக தலைவர் 2 பேர் வந்து பாயிறாங்களாம். பார்த்தீங்களா அது? அந்த பூ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டான். 200 கூடானா, 200 தானே அவங்களுக்கு, 200 கூடானா 400 கூட்டிட்டான். டக்குன்னு வரும்போது ஒரு பூ எடுத்து கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டான். அவரும் வாங்கிட்டார். இதை நீ சொல்லவே இல்லையே. அவரும் யோசிச்சாரு, சீன்லேயே இல்லையே இது செக்டோ அப்படின்ட்டு போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் துண்டு தலைவரை நோக்கி துண்டு எறியணுன்ட்டாங்க. பார்த்தானுங்க லஜக் தான். நீங்கள் ஒரு வண்டியில் போகும்போது சுருட்டி அதாவது துண்டே எறியணும். ஆமாம், சுருட்டி ஆகிட்டீங்க. அப்புறம் அதை இதெல்லாம் நீங்கள் இதுக்கு வந்து 5 ஸ்ட்ராட்டஜி டீமு இதுக்கு எல்லாம் பண்ணி. ஆமாம். அப்புறமா எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணுறது, தாவேகாவை கிண்டல் பண்ணுறது, ஊடகங்களில் சமூக வலைதளங்கள் எழுதுறவங்கள அடிக்கிறது, இவங்கள அடிக்கிறது, அவங்கள அடிக்கிறது, நாங்கள் தான் ஊடகத்துலேயே அப்படி இப்படின்றது எல்லாம் பண்ணிங்களே. கொளத்தூரில் தோற்று போயிடுவார்னு கண்டுபிடிச்சிங்களா? அதை அவர் சொல்லவே இல்லையே. யார் சொல்ல? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், தெரிஞ்சிருக்கோம். தலைவர்கிட்ட ப்ளஸ்ஸை மட்டுமே கொண்டு போகணும், சொல்ல வேணாம்னு சொல்லி மைனஸை கொண்டு போனால் அடிச்சிடுவார். அதனால் பாபு சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதே நானே ராஜா நானே மந்திரி தான். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். எது இருந்தாலும் நெகட்டிவ் சொன்னால் அடி விடும். பலீர் விழும் அடி. அதனால் நெகட்டிவாக சொல்ல மாட்டானுங்க. இது இல்லை அப்படி இல்லைன்னு அந்த மாதிரி நெகட்டிவ் சொன்னால் இவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சிக்கலுன்னு இருக்காங்க. என்னதே அப்படின்னு இருக்காரு. உடனே நம்மளுக்கிறார்ல கை கட்டினா எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. அவர் திரும்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், நான் பார்த்துக்கிறேன் நாங்கிறேன். எங்கே ஒன்றை வெளியே விட்டாங்க, துறைமுகத்தை விட்டால் வெளியே விடலையே. அவருக்கு கதையே அந்த ஆனோன்னே துறைமுகத்தை விட்டு அவர் வெளியே வரல. சினோரா அசோக்குன்னு வைப்பார். உண்மையிலேயே சொல்கிறேன், வச்சு செஞ்சிட்டாப்புல. கரெக்டான ஆளை போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு தெரில. இல்லை அவரே கேட்டு வாங்கி போனாரா தெரில. கேட்டு வாங்கியிருப்பாரு. ஆமாம், நீ என்ன ரவுடி டீம் வச்சிருக்க, அதே ரவுடி டீம் இருக்கு. ஆமாம், அதனால் இறங்கி செஞ்சாப்புல. இவரால் நகர முடியல. அதனால் இவர் எங்கள் தலைவரை காப்பாற்றுறது, தன்னை காப்பாற்றணும்ல முதல்ல. அதில் தலைவரை கைவிட்டாப்புல. கூப்பிட்டு போனால அடுத்த நாள் குளத்தூருக்கு அது கூட்டிகிட்டு போய் அலை வச்சார்ல, அது வேறு அந்நியார் கோபமா. பேட்டா தோத்தது கூட பிரச்சனை இல்லைடா, மறுநாள் கூப்பிட்டு போய் நீ அலை வச்சப்பார், அதுவும் நீ நல்லதப்பார், எனக்கு அதை பார்க்க தான் எரிச்சல் அப்படின்னு. அதை விட இன்னொன்று, திருச்சி கிழக்கில் நில்லுங்கன்னு சொல்லி திருச்சியில் ஒருத்தர் அங்கே வேறு சொம்ப நீங்கள் வாங்க. இல்லை அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாராம். யார்? திருச்சி கிழக்கில் தோத்தார்ல. ஆமாம், இனிக்கும் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், தலைவரை வேணாம் தலைவரை ஏமாத்துறானுங்க, தம்பி போயிடுங்க தம்பி ஜன்னல்லேருந்து கையாட்டு, தம்பி வராதிங்க. அந்த மாதிரி அவரை வர வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறாப்புல, வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதனால் தலைவருக்கு தெரியும், ஏற்கனவே நான் தலைவரை மண் சந்தம் மாட்டுதையும் கலந்து ஒன்றா அடிச்சிருக்காங்க தலைவரேன்ற மாதிரி ஆகிடும் அப்புறமா. அதனால் வேணாம், தெரியும் அவருக்கு. அதுவும் இப்போ யாரோ சேர்ந்துருக்காங்க, கூட்டணி கூடகிறவங்களாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இது சிக்கல், அகில இந்தியத்தை போய் சொல்கிறதா நம்மளே முடிவு எடுக்கிறதா அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறாரு. சண்முகத்துலேருந்து எல்லாரும் பிரச்சாரம் பற்றி முடிவெடுப்பாங்க. என்ன முடிவெடுப்பீங்க? கூட்டணியில் போயிட்டீங்க, அகில இந்திய தலைமை முடிவு, அப்புறம் நான் திமுக ஆதரிப்பீங்களா? என்ன இருக்காது. அப்புறம் இன்னொன்று, கொளத்தூரை பார்த்தாவது இவர்கள் திருந்தி இருக்க வேண்டும். சிங்கப்பூர் மாதிரி வைத்திருந்தார் சண்முகம். நடைமுறைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி தான். போயிருப்பாரா அவர்? சிங்கப்பூர் கொளத்தூர் தோழர்களாக கேட்டுருக்கலாம்ல, அந்த பகுதி தோழர்களாவது. சிங்கப்பூருக்கு போகாதவனுக்கு கொளத்தூர் சிங்கப்பூரா இருக்கும். எங்கே அப்போ கூட எங்க சார்? லெஃப்ட்ல அது இருக்கு, ரைட்ல இது இருக்கு, ஸ்ட்ரைட்டா போனா இது இருக்கு. எது இருக்கு சார்? எல்லாமே இருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மோசமாகுது. அப்படி போய் திரும்பினா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய இந்த டென்னிஸ் கோர்ட்டு மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. அது பிரைவேட்டுக்காரங்க கையில் கொடுத்தா அவன் துட்டு வச்சு சொல்லிச்சுன்னு. வேறு என்ன இருக்குது? தண்ணி மழை தெரிஞ்சால் தண்ணி இருக்குது, வெள்ளம் இருக்குது, பள்ளம் இருக்குது. நன்றி இல்லாதவங்க. எதுக்கு? நீச்சல் குளம், குளத்தூர் முழுவதும் நீச்சல் குளம் கட்டி கொடுக்குறது. மழை காலங்களில் இலவசமாக நீச்சல் அடிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இவர் போய் இந்த பில்டிங் திறந்துச்சு, ஹோட்டல் திறந்துச்சு, அது திறந்துச்சுன்னா அதெல்லாம் ஜனங்களுக்கு எதுக்குங்க? ஜனங்க அதெல்லாம் பார்க்காது. நீ நல்ல மருத்துவமனை குளத்தூரில் கட்டி 24 மணி எங்கள் சிறப்பான மருத்துவமனை, அங்கே இருக்கிற சமூக நலக்கூடங்கள், லைப்ரரி,
இன்னும் விளையாட்டு திடல்லாம் துட்டு வாங்குறதெல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க. அது கார்பரேஷன் இது. இது இல்லாமல் அந்த பகுதி மக்களுடைய குறைகள் தீர்க்கிறதுக்கு ஜோக்கு தெரியுமா, முதலமைச்சர் தனி பிரிவு, இது இல்லாமல் இவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் அங்கே ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் வேலை ஆகாது. முதலமைச்சர் இதுக்கு நீங்கள் இது கொடுங்க. கொடுத்தோன்னே உங்கள் புகார் பதிவு செய்யப்பட்டது, நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ள உங்கள் புகார் நிவர்த்தி செய்யப்பட்டது. இது நிவர்த்தி நிவர்த்தி. அப்போ அவங்க எவ்வளோ காண்டாகும். அப்புறம் அவன் போய் நலத்திட்ட உதவி கொடுக்குறது, சந்தானப்புறத்தில் வரோம்ல, இப்படி சேலையை கொடுத்து இப்படி, அது மாதிரி நலத்திட்ட உதவியும் இவரே ஏற்பாடு பண்ணுவார் சேகர் பாபு. நலத்திட்டம் வாங்குறது திமுககாரனாக இருப்பான், ஜனங்க மட்டும் வேடி பார்த்துன்னு இருக்கும். இது தலைவர் நினச்சிக்காரு நம்ம ஜனங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆகவே நம்முடைய கொளத்தூர் பகுதி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்வாரு. நம்ம தான் ஆடலும் பாடலும் போட்டு இந்த பக்கம் டைவர்ட் பண்ணியாச்சு, நாங்கள் ஓரமாலையாக நிற்கிறோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. வாங்கிட்டு போகிறதுலாம் அதில் கொஞ்சோண்டு யாராவது கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொளத்தூர் பகுதி மக்கள், நீ வாங்கலை என்ன உள்ளே விட்டாதானே வாங்குறதுக்கு அப்படின்னு தலைவர் நினச்சிக்காரு. கொளத்தூர் பகுதி மக்களுக்கு பண்ணுறோம். இதை மீறி தலைவர் கொஞ்சம் சோர்வாக இருந்தாருன்னா குரூப் டான்ஸு, 60 வயசு 40 வயசு கடைசியில் 20 வயசு கை தட்டி தலைவரே, அது மீம் ஆயிடுச்சிங்க. தலைவரே நான் ஜெயிச்சிட்டேன் தலைவரை, நீங்கள் பூட்ட கேஸ் தலைவரேன்னு போட்டு விட்டாங்க. அதனால் சொன்னாரா சார் நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில்? ஒழுங்காக எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணலாம், அது தெரியுமா? அப்படியா? இங்கே மட்டும் நான் அண்ணியார்ட்டே போய் சொல்லிக்கிறேன், நானும் ரிசைன் பண்ணிக்குவான்னு. ரிசைன்லாம் பண்ணிக்கோ, மற்றெல்லாம் முடிச்சுட்டு பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொன்னதாக தகவல். அதெல்லாம் பலது இருக்குது, நம்ம எங்கே போய் பார்த்தோம். ஆனால் அவர் தான் பவராக இருந்தார்ல, வீட்டு எல்லாம் வேறு லெவலு. குடும்பமே அப்படியே அட்டாச்சாக இருந்தாங்க. அந்த காரில் அந்த புடவை மாட்டிடக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த இதில் சேர்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் யதார்த்தமான ஆள். அவர் பட்டுன்னு பண்ணுவார். இந்த அமைச்சர்ன்ற இதெல்லாம் அப்பப்போ மறந்துடுவார். எல்லா விஷயத்தையும் போட்டு அவரை நம்ம இது பண்ண இல்லை ஒரு பெஸ்ட்டு கேட்டர் அவர். ஆனால் ரொம்ப ஓவர் கேட்டர் ஆகிட்டார், அதுதான் பிரச்சனை. அவர் திமுக அவரால் லாபம் தாங்க. பல தேர்தல்களில் பல இதில் கூட்டங்கள் பல இது பண்ணார். ஜெயான் பலன் இல்லாத குறையை அவர் நிவர்த்தி பண்ணார். என்னன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ். அது எதிர்கட்சிக்காரங்களுக்கு பொதுமக்களுக்கு இதாகிடுச்சு. அதெல்லாம் விசுவாசி தான். ஸ்டாலின் வந்த புதுசில் 2021 தொகுதிக்குள்ளே வருவாப்பில். வரும்போது பாஜகக்காரங்க பெருசாக ஒரு 250-300 பேர் கும்பலாக வந்து எதிர்த்து கோஷம் விடுவாங்க. இந்த ஆள் காரை விட்டு இறங்கி நேரம் அங்கே வருவாப்பில். இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, அது அண்ணனை பார்த்து குறை இது பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் இருந்தது. ஆனால் அது போக போக ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அது வந்து மக்கள் வந்து இவங்க, நான் திரும்ப ஒரு இதில் சொல்லுவேன், ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, அமைதியாக போவாங்க. அதெல்லாம் வந்து அங்கீகாரமாக நினச்சக்கூடாது. ஓகே, அமைதியாக போகிறத அங்கீகாரம் நினச்சக்கூடாது. ஏற்றுக்கிட்டாங்கன்றத நீங்கள் ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு சொல்லுவான், நான் என்னென்ன வேலை பண்ணிச்சு பாருங்க அப்படின்னா அங்கே நிற்கிற 10 பேரும் கம்முன்னு இருப்பான் அப்படின்னு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இந்த ஆட்டம் ஆடுறடா, அநியாயம் பண்ணுறடா தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன நினச்சிக்குவான், 10 பேரும் நம்மளை எதுவும் கேட்கல, அவனை அடிக்கிறத கரெக்டுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைப்பான். அது கிடையாது. சான்ஸ் கிடைக்கும் போது அந்த ஆளோட சேர்ந்து இவங்க சேர்ந்து 11 பேர் ஆகிடுவாங்க. இதுதான் திமுக எதிராக நடந்தது. இது எல்லா ஆட்சியாலும் நடக்கும். எல்லாமே அங்கீகாரம் நினச்சிக்கூடாது. ரேஸ் நடத்தினார், ஊடகங்கள்லாம் ஆகா ஓகா, இந்த ரோடு அப்படி, இந்த டயர் இப்படி, இந்த இது இப்படின்லாம் வாழ்த்தி பண்ணாங்க. ஜனங்க ஏற்றுக்குச்சா? ஜனங்க ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவன் வெயிலில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி போனோன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? எதுக்குடா இந்த ரேஸ்ன்னு ஒரு கோவம் வரும்ல. இன்னொன்று அதுக்கு டிக்கெட்டு, அது யாரும் எட்டி பார்த்துடக்கூடாதான், அதுக்கு மறைப்பு. அப்புறம் அந்த ரோடு சிறப்பாக இருக்கும், அந்த ரோடை தோண்டி போட்டு புது ரோடு போட்டு அந்த செலவுக்கு சென்னையில் பல இடங்களில் சாலைகள் போட்டுடலாம். அப்போ இது அம்மா உணவு ஓராண்டுக்கான உணவு இதுக்கு அந்த செலவுக்கான இது. அப்போ அது யார் திமிரு தானே இது. நீதிமன்றத்தில் போய் வேறு மாதிரி மாற்றி சொல்லி நீதிமன்ற உத்தரவு வாங்கி என்னென்ன பண்ணி அடுத்த வருஷம் நடத்துனீங்களா? நடத்த தைரியம் இருந்ததா? ஏன்னா தேர்தல் வந்துச்சு, நடத்தினா சிக்கலாகிடும்ட்டு நடத்தலை. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் தேர்தல் நெருங்குது, ரொம்ப எதிர்ப்புன்றதுனால நடத்தலை. இல்லாட்டி இந்த இப்போ ஆட்சி தொடர்ந்துன்னா இந்த அடுத்தது நடந்திருக்கும். 6 மாதத்துக்கு வரை கூட நடந்திருக்கலாம். சென்னையில் கூட இன்னும் பெரிய ட்ராக்காக போட்டு நீ பெருசாக சுற்றுறா தம்பி, நம்ம பார்த்துக்கலாம், இப்படி போய் ஜிஹெச்சை சுற்றிட்டு அப்படி வந்து சென்ட்ரலுக்காக வந்து அப்படி போய் ஓமந்தூரா சுற்றிட்டு அப்படி போய் நேராக போய் கிண்டி போய் அங்கே இருக்கிற கிண்டி கலைஞர் மருத்துவமனை போயிட்டு இப்படி வந்து நீ வாடா பூந்தமலையில் விடுக்காம வந்து இப்படி வந்து இது பண்ணு, ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு, மற்ற எவன் காது கிழிஞ்சா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு. சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்கிறதான்னு. அதனால் நீங்கள்லாம் பண்ணதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும்.
இவங்களை எதுக்காக உட்கார வச்சுருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்தது வந்து முதல் அங்கீகாரம். அதை நிரந்தர அங்கீகாரமாக மாற்றணும்னா இவர்கள் செஞ்ச எதையுமே செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க, மாற்றம் தெரியுது. ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்கணும். 67 கல்குவாரிகளை மூடி இருக்கோன்றாங்க, தற்காலிகமாகன்றாங்க. அதுதான் சந்தேகத்தை கொண்டு பண்ணுது. அப்போ அது எப்போ வேணாலும் திறக்கப்படும், என்ன வேணாலும் பண்ணப்படும். அப்போ திறக்கிறதுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கா? அது வெளியே தெரியாது. அதே மாதிரி எல்லாம் தமிழகம் முழுவதுன்றாங்க. திருநெல்வேலியிலேருந்து பல இடங்களில் கல்குவாரியை ஆய்வே பண்ணலை. ஆய்வே பண்ணாமல் அப்போ அந்த சைடை ஏன் போகல? ஏன் அந்த சைடு போக மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி பல சந்தேகங்கள், பல விஷயங்கள் இருக்குது. மின்சாரத்துறை இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க. டெண்டர் போகிறதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழு. கார்ப்பரேஷனில் அந்த கட்டட அனுமதிக்கு ஓப்பன் டெண்டரு ஆன்லைன் மூலிமா பணம் கட்டலான்னு. சிஎம்டியில் அந்த இது மாதிரி பல விஷயங்கள்ல ஒரு தம்பி ரமேஷ் வந்து ஆய்வு பண்ணி அதில் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாப்புல. அதையும் வேறு மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆய்வு எல்லா கோயில்கள்லையும் பண்ணணும். கோயில்களில் தேவையற்ற இந்த மாதிரி கட்டணங்களை ரத்து பண்ணணும். அந்த அந்த நேரத்துக்கு ஒரு பெரிய கட்டணம் வரணும். அப்புறம் அந்த விஐபி இது எல்லாத்தையுமே கட் பண்ணணும். அது உயர்நீதிமன்றமே வந்து கேட்டிருக்காங்க. விவிஐபிக்கு ஒரு தனி டைமே ஒதுக்கிடுங்க, இந்த டைமில் தான் விவிஐபிஸ் வரணும்னு சொல்லி. அப்படி நினச்சா வர்றது எல்லாரையும் ஓரம் கட்டுறது 2 ஹவர். நான் இவனும் பக்தன் தானே, கடவுள் முன்னாடி எல்லாரும் தானே சமம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்றது. அதே மாதிரி ஒரு நுழைவு வரி. நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறவங்க ஒரு கோயிலாக போகிறாங்கன்னா நுழைவு வரியே கிட்டத்தட்ட ஒரு 8000 10,000. ஏற்கனவே சுங்க கட்டணம் கட்டிட்டு போகிறாங்க, இதில் நுழைவு வரி வேறு. கேட்டால் ஊர் பஞ்சாயத்துக்கு போகிறது கம்மியாக தான் இருக்கும். கட்சிக்காரன் இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறோன்னா அதிகம். 10 ரூபா டிக்கெட் போட்டிருப்பான், 50 ரூபா வாங்குவோம். என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம வெளியூர்லேருந்து வந்திருப்போம், அவன்கிட்ட போய் சண்டை போட்டுமா கொடுத்து தொலையான்னுவாங்க. 10 ரூபா பஞ்சாயத்து போவோம், 40 ரூபா பாயிட்டு போகும். இது எல்லாத்தையும் அந்த அமைச்சர் வந்து இந்த நுழைவு வரி எல்லாத்தையும் ரத்து பண்ண உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க பக்தர்கள். இதெல்லாம் நம்ம வைக்கிற கோரிக்கைகள். இந்த மாதிரி பல விஷயங்கள். பால்வளத்துறைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, நானும் தேடி பார்க்கிறேன், தெரியவில்லை. மற்ற அமைச்சர் இல்லாத அப்படி இருக்காங்க. பால்வளத்துறையில் பெரிய கோரிக்கைலாம் வச்சோம். ஏதாவது ஆய்வு கூட்டம் நடத்துனாங்களா, என்ன பண்ணாங்க? கண்ணு கட்டுற தூரம் தான் அவங்களை காணவே காணும். முதலமைச்சர் விஜய் பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். புதிய டிஜிபி, தமிழகத்துக்கு புதிய டிஜிபி நேற்று மாலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காருன்ற செய்தியை நேற்று வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் போது, புதிய டிஜிபி சரியான தேர்வா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. ஏன் மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? இதற்கு முன்னாடி இருந்தவர் இப்போது இது பண்ணிவிட்டு ரத்தோர் அவர்களை இது பண்ணிவிட்டு இப்போது மகேஷ் குமார் அகர்வால் வந்து வராரு அப்படின்னா, புதிய டிஜிபி நியமிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், அவர் நல்ல தேர்வான்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாரும் பண்ணுற அதே தப்பை தான் நீங்களும் பண்ணுறீங்க. புதிய டிஜிபிகள் 10 பேர்கிட்ட இருக்காங்க. கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் புதுசாக வந்ததுனால. எனக்கு வந்து டிஜிபி என்றைக்கு நான் லாஸ்ட் அப்டேட் பார்க்கல, ஆனால் குறைஞ்சது 10 பேர் இருப்பாங்க. அதனால் டிஜிபினா டிஜிபி ஃபயரு, டிஜிபி அது சட்டம் ஒழுங்கு, புதிய சட்டம் ஒழுங்குக்குன்னு ஒரு டிஜிபி கொண்டு வருவாங்க. அந்த டிஜிபியை வந்து டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க, ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ்னுவாங்க, ஹெச்ஓபிஎஃப் தான் கரெக்டான வார்த்தை. டிஜிபின்றது எல்லாரும் தான் டிஜிபி. இப்போ புதிய டிஜிபியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பொதுமக்கள் பார்க்கும்போது என்னன்னா டிஜிபி நியமிச்சு, அப்போ டிஜிபினாலும் பெரிய இது போல் எல்லாரும் டிஜிபி இருக்காங்களா, இவரும் என் டிஜிபி, இவருனா புது டிஜிபி, இவர் யாருக்குன்னு டிஜிபி தானே, அப்புறம் என்ன புது டிஜிபியாக நியமிச்சிட்டாங்க? அந்த கேள்வி கூட யார்ட்டையும் வரமாட்டேங்குது. இந்த பத்திரிகையாளர் இந்த இவனுங்க ரிப்போர்ட்டருங்க, அந்த க்ரைம் ரிப்போர்ட் எல்லா இதுலேயும் முன்னணி க்ரைம் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிற எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாலேஜ் கிடையாது, இருக்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதுவேன் ஹெச்ஓபிஎஃப்னு, சார் இன்று விஜயகுமார் சார் எழுதுவார் ஹெச்ஓபிஎஃப்னு. க்ரைமில் நல்லா இருக்கிறவங்க அந்த ஹெச்ஓபிஎஃப்ன்றது எழுதுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிபி, புதிய டிஜிபி, தலைமை டிஜிபின்னு சொல்ல, அதாவது ஓரளவுக்கு பொருந்தோம். டிஜிபிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தலைமை டிஜிபின்னு. இது நான் ஒரு விளக்கமாக சொல்லணுன்றது, அந்த ட்வீட் எடுத்துட்டேன், எல்லாருடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துட்டேன். நியூஸ் 18, தலைமுறை, தந்தி, தொந்தி, அது இதுன்னு எல்லாரும் டிஜிபி நியமனம், என்ன டிஜிபி நியமனம்? டிஜிபி தான் இருக்காங்கல்ல. ஹெச்ஓபிஎஃப் நியமனம் இல்லாட்டி தலைமை டிஜிபி. முன்ன சட்டம் ஒழுங்கு டிஜிபினாவது போட்டுருந்தாங்க, இப்போ அதுவும் கிடையாது, வெறும்னா டிஜிபி நியமனம். அந்த அளவுக்கு தான் லட்சணம் தான் இருக்காங்க. சப் எடிட்ஸ் எல்லாம் 25,000 30,000 போடுறது, அவன் ஊரில் எல்லாம் போடுறான்னா அதே மாதிரி ஒன்றும் போடுவான். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும். அந்த எடிட்டர் ஆனால் ஆங்கர் அந்த வந்தவனா இருப்பான், அவனுக்கு இது எதுனே தெரியாது. டிஜிபின்னா ஏடிஜிபி எது பெருசுன்னு கேட்டால் ஏடிஜிபி தான் பெரிய பெருசு பதவின்னு 4 எழுத்து இருக்குதுன்னு. எல்லாம் நானே ராஜா நானே மந்திரி, விஜயகாந்த் மாதிரி. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ கேளுங்க. அந்த மாதிரி
இந்த கூத்துலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சரி, நான் இது அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். அவர்கள் கிரைம் ரிப்போர்ட்டருங்களை கூப்பிட்டு, என்னப்பா இது ஒரு சேனலில் 3 கிரைம் ரிப்போர்ட் இருக்கிறாங்க, 2 பழந்தினி கொட்டை போட்டது. ஆனால் அங்கேயும் இதே தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. சும்மா அது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள், எந்த சேனல்? சரி, நான் கேட்குறேன். சேனல் இருக்குங்க, பல இல்லை சார், அந்த 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு நண்பர்கள் இல்லை அவங்க? சரி, நம்ம எதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கே புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஹெச்ஓபிஎஃப் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஹெச்ஓபிஎஃப்னு சொன்னால் ஜனங்களும் அதில் பலவிடுவாங்க. ஹெச்ஓபிஎஃப், ஆமாம், ஸ்டேட்டுக்கு ஹெச்ஓபிஎஃப், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இதுக்கு கமிஷனரேட்டுகளுக்கு வந்து கமிஷனர், இப்போ சென்னைக்கு கமிஷனர் அப்படின்னு. இதில் இன்னும் உள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஹெச்ஓபிஎஃப் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு கீழே வந்து எப்படி இருக்கும், தமிழ்நாட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி. இப்போ ஒரு தயால்னு ஒருத்தரை மாற்றிட்டு இன்னொருத்தர் அன்பு போட்டாங்கல்ல, அது லாண்ட் ஆர்டரு ஏடிஜிபி. அவர் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும், ரூரல் மாவட்டங்கள் இதுக்கு வந்து எஸ்பி, ஐஜி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் லாண்ட் ஆர்டருக்குன்னு. அவர் கீழே தான் மாவட்ட மண்டல ஐஜிகள் வருவாங்க. 4 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. மண்டல ஐஜிகளில் சரக டிஐஜின்னுவாங்க. அவர்களுக்கு கீழே மாவட்ட எஸ்பிக்கள், அப்புறம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இப்படி இந்த அடுக்கு ஃபுல்லாகவே யார் பார்த்துக்கணுன்னா லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி. அவர் வந்து ஹெச்ஓபிஎஃப் ரிப்போர்ட் பண்ணணும். கமிஷனரேட்டு வந்து அவர் கீழே வரமாட்டாங்க, லாண்ட் ஆர்டர் ஏடிஜி கீழே வரமாட்டாங்க. கமிஷனரேட்டுகள் தனி, அது கமிஷனர்கள், அவர்கள் டைரெக்டாக ஹெச்ஓபிஎஃப் தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவர்கள் தனியாக ஒரு இது வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இது இல்லாமல் சிபிசிஐடி, அதுக்கு டிஜிபி இருந்தாங்க, இப்போ டவுன் கிரேட் பண்ணி அருணை ஏடிஜிபி பதவியில் போட்டிருக்காங்க. ரயில்வே இருக்குது, ரயில்வேக்கெலாம் டிஜிபி போட மாட்டாங்க. இது ஃபயரு டிஜிபி, ப்ரிசன்னு டிஜிபி, ஆர்ம்டு போலீஸு டிஜிபி, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு கூட டிஜிபி போடுவாங்க. நம்ம காவலர் சீருடை பணியாளர்கள் யூஎஸ்ஆர்பின்னுவாங்க, அதுக்கு டிஜிபி போடுவாங்க. இதோட போக்குவரத்து கழகங்களுக்கு டிஜிபி போட்டு உட்கார வச்சதெல்லாம் இருக்குது. தஞ்சாவூர் போக்குவரத்து கார்பரேஷன் டிஜிபி போட்டு ஜாங்கிட்ட கொண்டு போய் அங்கே உட்கார வச்சாங்க. அது வேணா ஒரே ஒரு ரூமில் உட்காந்துன்னு கம்முன்னு இருக்க வேண்டியதான். ஏன்னா ஜெயலலிதா அந்த பீரியடில் பண்ணது அது பண்ணாங்க. ஆவாத அதிகாரிகள் அந்த மாதிரி மண்டபத்துக்கு ஏடிஜிபி போடுவாங்க. மண்டப முகாமுக்கு ஒரு எஸ்ஐ அளவுக்கு தான் அங்கே பவர் இருக்கும், உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஜாபர் செட்டை கொண்டு போய் உட்கார வச்சாங்க அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இவர்கள் அதெல்லாம் இவங்கெல்லாம் கிரைம் ரிப்போர்ட்னா, திருவண்ணாமலை செல்லும் வழியில் சாலையில் புதைக்கப்பட்ட பெண்ணின் பிணம், கை கால்கள் வெளியில் தெரிந்ததால் போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலையை சேர்ந்தவர் அஜித், மீனவரான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவிக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்தது. நடந்தது என்ன அப்படின்ட்டு இப்படி உருட்டுவாங்க. அதனால் இதுதான் கிரைமு நம்ம ஊரில். இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா தெரியாது. ஏஜென்சிகள் சொல்லுங்கடா, இந்தியாவில் இருக்க ஏஜென்சிகள் சொல்கிறாங்க கூட சொல்ல தெரியாது. சரி போகட்டும், அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அந்த லெவல் தான் இதுவும் இருக்கும். மக்கள் விரும்புகிறாங்க, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தர வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, யாரும் பண்ணுறதில்ல. சரி, அது விட்டுருவோம், நம்மளாவது எதாவது முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி ஒரு முயற்சி இருக்குது, பார்ப்போம். இது ஒன்று. இப்போ ஹெச்ஓபிஎஃப் நான் சொன்னேன்ல, இது எல்லாம் லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, கமிஷனரேட்டுகள் ப்ளஸ் இந்த ஃபயரு அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் ஹெச்ஓபிஎஃப். ஓகே. இவர் வந்து 2 வருடம் இவருக்கு பதவி காலம் இருக்கும். இவர் நேரடியாக யூபிஎஸ்சிக்கு இங்கேருந்து இம்பேனல்னு சொல்லுவாங்க, பேனல் அனுப்புவாங்க. அதில் இப்போ இருக்கிற இந்த டிஜிபியில் தகுதி வாய்ந்தவர்கள் இங்கேயே கொஞ்சம் பேர் கழிச்சு கட்டுவாங்க, இவங்க வேலைக்கு ஆகாமல். ஒரு எவ்வளோ மீதி போக எவ்வளோ பேர் 30 இயர்ஸ் முடித்த ஆட்கள், அது டிஜிபியாக இருக்கட்டும் ஏடிஜிபியாக இருக்கட்டும், ஆனால் பெரும்பாலும் டிஜிபியாக வந்துடுவாங்க. அங்கே அனுப்புவாங்க. அங்கே போய் உக்காந்து இவர்கள் ஆலோசனைக்கு இவங்க சீஃப் செக்ரட்டரி, ப்ரெசன்ட் டிஜிபி எல்லாம் போவாங்க. உட்காந்து ஒரு இது பண்ணி யூபிஎஸ்சியில் முடிவு பண்ணி அதுலேருந்து யூபிஎஸ்சி 3 தகுதி வாய்ந்தவர்களாக அனுப்பும். அவங்க என்ன கணக்கு பார்ப்பாங்க, நேர்மையானவராக இருக்கணும், இந்த சிக்கல்கள் எதுவும் அவர் பணிக்காலத்தில் இருந்திருக்கு சிக்கியிருக்கக்கூடாது, சஸ்பெண்ட் ஆகிடக்கூடாது, இல்லை ஏதாவது சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் இதாகிடக்கூடாது, இன்கம் டேக்ஸு ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, அது கரெக்டாக இருக்குதா, சட்ட ஒழுங்கில் அவருடைய அனுபவம் என்ன, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்பேற்பட்ட 3 பேர், அந்த மாதிரி 3 பேர் அனுப்புவாங்க. அதில் ஒருத்தரை மாநில அரசு தேர்ந்தெடுத்துக்கலாம். போன அரசு இல்லாத கூத்தெல்லாம் பண்ணாங்க. இது எல்லாமே உச்சநீதிமன்ற உத்தரவு, அதை மீறி பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமாக 2018 பிரகாஷ் சிங் என்பவர் வழக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியாது. அந்த இதை வந்து பல முறை எனக்கு என்னன்னு மாரினாங்க அவங்க. இன்டெலிஜென்ஸு ஏடிஜிபி வரைக்கும் தான் போட முடியும், டிஜிபி கீழே தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ஆனால்
டிஜிபி இன்டெலிஜென்ஸ்னு போன கவர்மெண்ட் போட்டாங்க, பாலநாகதேவி. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே மாற்றி விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி போடவே கூடாது. அப்போ இது என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இதை எதாவது செய்யக்கூடாது சொல்லிக்கிறாங்க. சார் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, அதெல்லாம் செய்வோம். அப்படி தான் பண்ணாங்க. உச்சநீதிமன்றமும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, யாரும் போகல. அப்படியே இந்த கண்டெம்ப்ட் போனாங்க பொறுப்பு டிஜிபி நியமிச்சதுலலாம். பெருசாக ஒன்றும் உச்சநீதிமன்றம் கண்டுக்கல. இதுதான் இவர்களுக்கு தைரியம். இன்னொன்று அந்த காலங்கள் இருக்குல்ல, இடைப்பட்ட காலங்கள், அப்படியே தள்ளிகிட்டே போகலாம். அந்த டைமில் போய் ஒரு காரணத்தை சொல்லலாம். இது இப்படியே ஓட்டி 8-10 மாதம் பொறுப்பு டிஜி வச்சு ஓட்டிட்டாங்க. அதனால் இதெல்லாம் தவறான முன்னுதாரணங்கள்னு சொல்கிறேன். இதை எந்த ஊடகமும் பெருசாக விவாதிக்கலைங்க. ஆமாம், யாருமே விவாதிக்கல. அந்த டைமில் நம்ம அப்படி சுட்டி காமிச்சோம் 2-3 இடத்துல, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ஒரு இதுவாக மாறவில்லை. ஏன்னா இவர்களுக்கு அதில் நாலேஜ் இல்லை. அதனால் இது இப்போ ஹெச்ஓபிஎஃப் ஏற்கனவே இல்லாததுன்றதை விட பொறுப்பு டிஜிபியை இந்த அரசு மாறினோன்னே தேர்தல் ஆணையம் ஹெச்ஓபிஎஃபாகவே ரத்தோர் அவர்களை நியமிக்குது. ஆமாம், ஆக்சுவலாக ரத்தோர் வர வேண்டியது, போன பேனல்லையே வந்துட்டாங்க. ரத்தோர், சீமா அகர்வால், இதே ராஜீவ்குமார். அதுக்கெல்லாம் கீழே தான் இவர் மகேஷ்குமார் அகர்வால். இவங்கெல்லாம் மேலே இருக்க பேட்ச். சீமா அகர்வால் தான் இருக்கிற டாப் மோஸ்ட் பேட்ச். 91. இவர் 94. ஆமாம். அப்போனா பார்த்துங்க, அதுக்கு சில தகுதியெலாம் இருக்குது. 6 மாதம் நியமிக்கப்படும் பொழுது 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோனா இருந்துக்கலாம். நியமிக்கப்பட்ட பிறகு 2 வருஷத்துக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு இணையாக அவரை டம்மி பண்ணுறன்ட்டு இன்டெலிஜென்ஸ் டிஜிபி இல்லாட்டி பழைய போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு ஆலோசகர் ராமானுஜத்தை வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி இப்படி எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டிஜிபினா ஹெச்ஓபிஎஃப் தான், அவர் கீழே மற்ற விஷயங்கள்லாம். இந்த விஷயங்கள் இது இல்லாமல் அவர் 2 வருஷம். இப்போ அகர்வாலுக்கு வந்து இன்றைக்கி வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 72 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். 72. அப்போ 72னா நீங்கள் 2044 வயசு வரும்னு நினைக்கிறேன். 44 72ங்க. 52 64 54 வயசு. 54. அப்போ 60 வயசுனா இன்னும் இவருக்கு 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஆமாம். இப்போ ஹெச்ஓபிஎஃப் 2 வருஷம் தான், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும். அப்படிலாம் பார்த்தா இவருக்கு 6 வருஷம் இருந்துருவார். அதனால் அந்த மாதிரி இருக்காது. 2 வருஷம் முடித்தோடனே கவர்மெண்ட்டு இது பண்ணிடும். இப்போ ஒரு 6 மாதம் ரிட்டையர்மெண்ட். இப்போ இவர் இருந்தார்ல ஜிவால், ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. ஜூன் மாதம் அவர் பதவி முடியுது. அப்படியே அவர் கண்டினியூ பண்ண விட்டாங்க. ரிட்டையர் ஆகும்போது அந்த மாதிரியும் இருக்குது. 2 வருஷம் அல்லது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்படின்னு, அதை அந்த அரசு தீர்மானிச்சுக்கலாம். இதுதான் நிலைமை. மகேஷ்குமார் அகர்வால் மிக இளம் வயதில் அவர் வந்து 22 வயதில் வந்து ஹெச்ஓபிஎஃபாக இருக்காரு. 22 வயசில் ஒரு ஐபிஎஸ் பேட்ச். ஆமாம், 94 ஐபிஎஸ் பேட்ச். அவர் 72 பிறந்து 94னா 22 வயசில் ஐபிஎஸ். இது சென்னை கமிஷனராக இருந்திருக்காரு. ஏகேவிக்கு அப்புறம் வந்தார். அதுக்கு முன்னாடி சிபிசிஐடியில் ஐஜியாக இருந்தார். சென்னை காவலராக இருந்தது. இந்த டைமில் இந்த கொரோனா டைம்லாம் இருந்தார் அவர். ஓகே. இது இல்லாமல் மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து கமிஷனராக வந்திருக்காரு. சிபிசிஐடியில் ஐஜி, ஆயுதப்படை இயக்குனர். சிபிசிஐடி ஐஜியாக இருந்தபோது ரயிலில் நடந்த புகழ்பெற்ற இவர் இல்லை, அது வந்து அமரீஷ் பூஜாரி. இவர் அப்போ ஐஜியாக இருந்தார் கூட. அது பண்ணது அப்போ இருந்த ஏடிஜிபி அமரீஷ் பூஜாரி. அதனால் அவர் வந்து இப்போ நடுவில் டெப்டேஷனில் போயிட்டார். ஓகே. டெப்டேஷனில் போயிட்டு மறுபடியும் இந்த இதுக்காக வந்திருக்கார். டெப்டேஷன் பீரியடில் தான் அவர் டிஜிபியாக ப்ரமோஷன் ஆனார். இப்போ ஹெச்ஓபிஎஃபாக பதவியேற்றிருக்கிறார். 3 பேர் வந்துச்சு. ரத்தோர், ராஜீவ்குமார். இவர் ரத்தோர் ஆல்ரெடி இருக்கார், அவரே கண்டினியூ பண்ண வைக்கணும்னா வச்சுருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு இவர் தான் தேவைப்படுது. அதனால் ரத்தோரை விலக்கி விட்டார்கள். ராஜீவ்குமாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதில் லாண்ட் ஆர்டரில் ரொம்ப இல்லை அவர். ஓகே. இப்போ ரத்தோர் லாண்ட் ஆர்டரில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காரு, இவர் இருந்திருக்காரு. அதனால் அவர்கள் சாய்ஸு வந்துருக்கு. இதுதான் நிலைமை. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு